அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி ராஜோட ப்ரொமோஷனல் டூரா கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் கான்சர்ட்டே நான் கோயம்புத்தூர்ல தான் பண்ணேன். எனக்கு எப்பவுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் இங்க. ஸோ இங்க திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா தியேட்டர்ல வந்து ட்ரெய்லர் பிளே பண்ணோம். செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ 27th தியேட்ரிக்கல்ல வந்து ஹாப்பி ராஜ் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் உங்க ஃபேமிலிஸோட போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஸோ எங்க ப்ரொமோஷனல் டூரை கோயம்புத்தூர்ல கிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்லாருமே இருக்கும். அதிர்ச்சி, கானா வினோத், சோஃபா பாய், அப்புறம் மணி, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர் மரியா எல்லாரும் வந்திருக்கோம். பாட்டும் ஆல்ரெடி நல்ல ஹிட் ஆச்சு. தேங்க்ஸ் டு ஜஸ்டின், மணி அண்ட் தென் கானா வினோத். அந்த ஆடினேர் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆயிடுச்சு. படம் பாக்குறவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை பிடிச்சிருக்குன்றாங்க. ஏன்னா வெறும் ஜாலி காமெடி ஒண்டி இல்லாம ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு படத்துல. எல்லாருக்குமே அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஹீரோனா அதை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் ஆகும். தியேட்டர்ல உங்க ஃபேமிலிஸோட பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இவங்க எல்லாம் பேசுறாங்க. ஸ்டோரி வந்து இட்ஸ் பேசிக்லி ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஆஃப் அ ஃபாதர் அண்ட் அ சன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி பாண்டிங், அதுக்கப்புறம் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ், ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ஃபேமிலிஸோட ரிலேஷன்ஷிப்ஸை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு டைரக்டர். அது வந்து ஒரு ஃபன்னாவும் என்டர்டெயின்மெண்டாவும் இமோஷனலாவும் வெறும் காமெடி நோண்டி இல்லாம ஒரு இமோஷனல் ஆங்கிளாவும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆல்ரெடி லவ் டுடேல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆல்ரெடி படம் பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தனுஷ் சார், நிறைய பேர் வந்து படத்தை பத்தி ட்வீட்டும் சொல்லியிருந்தாங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தியேட்டர்ல போய் உங்க ஃபேமிலிஸோட பாருங்க. ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். என்டர்டெய்னிங்கும் இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கும், ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும். நீங்க உங்க அப்பாவோட கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கும். டெஃபினட்டா ஒரு ஒர்த்தான ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜார்ஜ் சாருடைய கேரக்டர் கண்டிப்பா பயங்கரமா பேசப்படும். அது இல்லாம எல்லா ஆக்டர்ஸ், அதிர்ச்சி, சோஃபா பாய் அண்ட் மணியோட ஒர்க், அப்பாஸ் சார் எல்லாருடைய ஒர்க்குமே ரொம்ப பேசப்படும். நான் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஓகேல ஓகே. ஸோ ஹாப்பி ராஜ் மார்ச் 27th வருது. கண்டிப்பா இது குடும்பத்தோட பாக்குற மாதிரியான ஒரு ஃபன் ஃபீல்ட் என்டர்டெய்னரா இருக்கும். எல்லாரும் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஒரு ஃபேமிலி ஜோன், பயங்கரமா ஒரு ஃபேமிலி ஜோன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். யூத் அண்ட் ஃபேமிலி பிரிட்ஜ் பண்ற மாதிரியான ஒரு கதை இது. ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை ஒரு பியூட்டிஃபுல்லா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அதை ஒரு நல்ல காமெடி கலந்து ஒரு எமோஷனா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க, இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நம்புறோம். படம் பார்த்த எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பிரஸ், மீடியா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மார்ச் 27 கண்டிப்பா மறக்காம வந்து படம் பாருங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரஸ் மீட்டோட உட்கார்ந்தேன். ஜிவி சாருக்கும், விகான் பிக்சர்ஸ், ஜெயவர்தன் சார், அப்புறம் நம்ம ஜெய்போ, அப்புறம் விஸ்வத் சார் எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிவி சாரை நான் எனக்கு இந்த டார்லிங் படம், த்ரீஷா நயன்தாரா படம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைய படம் ட்ரை பண்ணுறீங்க, படம் கிடைக்குமா. அப்போ மரியாதை ஸ்கிரிப்டர் சொன்னாரு, நீங்க இந்த படத்துக்கு வந்து எதுக்கு வரலாம் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஜிவி சார் டார்லிங் மாதிரி பண்ணுங்க, த்ரீஷா நயன்தாரா எனர்ஜி சொல்லிட்டு அப்படி ஒரு வைப்பு ஜிவி சார் பண்ணியிருக்காரு. லவ் டுடே ஒரு அசோசியேட் டைரக்டர். இவர் அந்த மீட்டர் லவ் டுடே எவ்வளவு பேருக்கு பிடிக்குமோ அதுல ஃபேமிலி கொண்டு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலியான இப்ப இருக்கிற ஜென்சிக்கும் சரி எல்லாருக்குமே சரி இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலி கிட்ட தான் ரொம்ப பிடிக்கும். பசங்களோட வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். இதுல நான் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்ப இங்க நிக்கிற இந்த மொபைல் எடுத்துட்டு இருக்காங்களே, இவங்கள மாதிரி மொபைல் இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துட்டு இருந்த ஒரு ஆள் தான் இங்க உட்காந்துருக்கேன். ஸோ நம்மள ஒரு ஆளா புது உட்கார வச்சிருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது ஓப்பனிங்கா இருக்கும். நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வந்து பாருங்க. ஒரு சூப்பர் படம். ஹாப்பி ராஜ். என்னன்னா ரொம்ப சின்ன பையன் மரியா. ஸோ அவர் வந்து அவருடைய லைஃப்ல பார்த்த இன்சிடென்ட்ஸ் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிறவங்க இன்னும் ஈஸியா ரிலேட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பேட்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னும் அழகா ரிலேட் பண்ணிப்பாங்க. அதுக்குள்ள ஒரு ஃபாதர் சன்குள்ள ஒரு அழகான ஒரு எல்லாருக்குமே கம்மிங் ஆஃப் ஏஜ் இருக்கும். நம்ம ஒரு டைம்ல வந்து நம்ம பேரண்ட்ஸை வந்து டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுவோம். ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம வேற மாதிரி பார்ப்போம். அப்போ அவங்களுடைய வேல்யூவை நம்ம வேற மாதிரி பார்ப்போம். ஸோ அதை வந்து ரொம்ப அழகா ஃபிலிம்ல கொண்டு வந்திருக்காரு. வெறும் ஜாலி படம் அப்படின்னு இல்லாம ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை தாண்டி நம்ம ஃபேமிலியில நம்மளுடைய பேரண்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத வந்து
ஒரு ஃபாதர் ஒரு படத்துக்கு ஒரு 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 ஃபேமிலிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்றத ரொம்ப அழகா மெசேஜா சொல்லியிருக்காரு. இல்ல இது பொலிட்டிக்கல், ஒரு பக்கா ஃபேமிலி படம். நீங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பாக்குற ஒரு படம். சம்மர் ஸ்லாட், ஸோ சம்மர் ஸ்லாட் வந்து மிஸ் பண்ண முடியாது, ஒரு ஹாலிடே சீசன். ஸோ கண்டிப்பா படம் பாக்குறவங்க வரதான் போறாங்க. கண்டிப்பா நான் என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப போல்டான வாய்ஸ் தான். பட் இந்த வாட்டி வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். இது ஒரு நல்ல மெசேஜோ இல்ல ஒரு பொலிட்டிக்கலா சொல்லுங்க, ஆனா ஒரு முக்கியமான மெசேஜ் படத்துல கண்டிப்பா இருக்கு. நீங்க டெஃபினட்டா தியேட்டர்ல நம்பி வந்து படம் பார்க்கலாம். எல்லாரும் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஓட் பண்ணுங்க. நம்மளோட ஓட்டிங் பெர்சன்டேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். எல்லாரும் வந்து ஓட் பண்ணுங்க, உங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுங்க. கரெக்டா வந்து என்ன சொல்றது, நம்ம ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து நம்ம எவ்வளவு மேக்சிமம் ஜாஸ்தியா பண்றோமோ அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த கட்சி அப்படிலாம் நம்ம பேச வரல. பேசிக்கா ஒருத்தருடைய பொறுப்பு. எல்லாருமே வந்து ஓட் பண்ணுங்க, நியூ ஓட்டர்ஸ் வாங்க, எல்லாரும் ஓட் பண்ணுங்க நான் சொல்லுவேன். எல்லா எலெக்ஷனுமே முக்கியம் தான். ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷன்றது எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ முக்கியமான எலெக்ஷன். நான் ரிக்வெஸ்ட் பண்றது எல்லாரும் வந்து ஓட் பண்ணுங்க, ஓட் பண்ணாம இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய பேர் வராங்க, எல்லாருமே இருக்காங்க. நான் பொலிட்டிக்கலா நான் எந்த ஸ்டாண்டும் எடுக்கல. நான் பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது. நான் வெறும் சோசியலான பர்சன். நான் ஒரு குரல் கொடுப்பேன் ஏதாவது பிரச்சனைனா, அந்த மாதிரி ஆளு. நான் யாரோட ஸ்டாண்டுமே யாரோட சைட்லயும் இல்லை. எல்லாரும் ஓட் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்டாலும் ஒரே பதில் தான், எல்லாரும் ஓட் பண்ணுங்க.